வணக்கம் நண்பர்களே. நாம தினமும் சாப்பிடுற பல காய்கறிகள் ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் உடலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான காய் எதுன்னு தெரியுமா? அதுதான் கோவக்காய். கோவக்காய் சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகளான்னு நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களோட உடல் நலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கோவக்காய்னா என்னன்னு பாப்போம். கோவக்காய் சின்னதா பச்சை கலர்ல இந்த காய் இருக்கும். தென்னிந்தியாவுல சமையல்ல அதிகமா இந்த காயை பயன்படுத்துறோம். இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு. கோவக்காயோட ரொம்ப பெரிய நன்மை என்னன்னா பிளட் சுகர் லெவல கட்டுப்படுத்தும். டயபெட்டிஸ் உள்ளவங்க கோவக்காய பொரியல், கூட்டுன்னு வேக வச்சு சாப்பிட்டா சுகர் ஸ்பைக் ஆகாது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அளவோட சாப்பிடுறது நல்லது. கோவக்காய் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். ரத்த குழாய்களை சுத்தமா வச்சிருக்க உதவும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் குறையும். பிபி கண்ட்ரோல்ல இருக்கும். கோவக்காயில ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் சரியாகும். கேஸ், ப்ளோட்டிங் குறையும். குடல் இயக்கம் நல்லா இருக்கும். தினமும் கோவக்காய் சாப்பிட்டா ஸ்டொமக் கிளீனா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்றீங்களா? கோவக்காயில கலோரிஸ் குறைவா தான் இருக்கு. ஆனா ஃபைபர் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இத டயட்ல சேர்த்தா வெயிட் கண்ட்ரோல் ஈஸியா ஆகும். கோவக்காய் பாடி ஹீட்ட குறைக்கும். உடல் சூடு, வாய்ப்புண், சிறுநீர் எரிச்சல் இதெல்லாம் குறைச்சிடும். கோவக்காயில கால்சியம், அயன், மெக்னீசியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். ஜாயிண்ட் பெயின் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அடிக்கடி சளி, காய்ச்சல் வராம தடுக்கும். பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்ப்போம். பெண்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பீரியட் பெயின் குறையறதுக்கும் உதவும். அயன் டெஃபிசியன்சி குறையும். கோவக்காய் எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். கோவக்காய பொரியல், கூட்டு, லேசா வேக வச்சு சைடிஸ் கூட சாப்பிடலாம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. ராவாவும் சாப்பிட வேணாம். வேக வச்சு சாப்பிடுறதா நல்லது. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற கோவக்காய நாம சும்மா காயின்னு நினைச்சிட்டோம்ல. இன்னில இருந்து வாரத்துல 2ல இருந்து 3 தடவை கோவக்காய உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.